வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ராவல் வித் அச்சம். வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கிரெடிட் கார்டு வந்து ஒரு யூனிக்கான கார்டு. இதை ஒவ்வொரு வீடியோ இதை சொல்லிகிட்டே இருக்கீங்களா? எஸ், ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து ஒரு யூனிக்கான கார்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அந்த வருஷம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஒரு கோ-பிராண்டட் கார்டு. நம்ம கோ-பிராண்டட் கார்டுன்னு என்ன பார்த்துருக்கோம்? HDFC பார்த்துருக்கோம், மேரியட் பான்வே பார்த்துருக்கோம், ஃபோன்பே கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய மார்க்கெட்டில் கார்டு இருக்குது. கிறிஸ்ஃப்ளை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கிரெடிட் கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்பென்சர்ஸ் கார்டு இருக்குது, மேக்ஸ் இருக்குது, அப்போலோ கார்ட்ஸ் இருக்குது, அப்போலோ மெடிக்கல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கோ-பிராண்டட் கார்டு. SBIயில் கார்ட்ஸ் இருக்குது. SBIயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி HSBCயில் தாஜ் கிரெடிட் கார்டு இருக்குது. SBIயில் ஏர் இந்தியா கார்டு இருக்குது. அதை இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் ஏர் இந்தியா கார்டு SBIயில் ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தாஜ் கார்டு HSBC பேங்க்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோ-பிராண்டட் கார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கார்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து கத்தார் ஏர்வேஸ் கார்டு. இந்த கார்டை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கத்தார் ஏர்வேஸ் அவங்களோட அந்த ஏர்வேஸ் ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஏர்வேஸுங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் மைல்ஸ் கேமில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கத்தார் ஏர்வேஸ் யார், அவங்க எந்த அளவுக்கு யூனிக்காக இருப்பாங்க, அவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுவாங்க ஏர்லைன்ஸை, அது எவ்வளோ ஸ்பெஷல், அவங்க பிஸ்னஸ் கிளாஸ் கியூ சூட்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவர்களுக்கு இது அறிமுகமாக இருக்கட்டும். தெரிஞ்சவங்க ஒரு 1 or 2 minutes ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, ஸோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த கார்டை அவங்க அப்ளை பண்ணுறாங்க, இந்த கார்டு அவங்களுக்கு தேவைப்படாதுங்கிறத தாண்டி இந்த கார்டுனா என்ன, இதை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துட்டா, ஸோ அவங்க வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க இந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறப்போ அந்த கார்டு வேணுமா வேண்டாமான்னு ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால இந்த கார்டை பற்றி நான் சொல்கிறேன். உலகத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தலை சிறந்த 5 ஏர்லைன் ஃப்ளைட் கம்பெனி இருக்குல்ல, ஏரோப்ளைன் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லைன்ஸில் வந்து ஆப்வியஸாக எமிரேட்ஸ் இருக்கும், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏர் நியூசிலாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கேத்தே பசிபிக் இருக்கும், அதில் இன்னொருக்கப்புறம் உங்களுக்கு 5வது பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் வந்துடும். ஸோ இவங்க 5 பேர் தான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாப் 5 ஏர்வேஸை செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ்னு ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் டாப் 2 பிளேசஸ் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ்க்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்லைன்ஸ் இன் ஹோல் வேர்ல்டு. அவங்களோட எஃபிஷியன்ட், அவங்களோட ஏர்வேஸ், அவங்களோட எக்கனாமிக் கிளாஸ், ப்ரீமியம் எக்கனாமி, பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக யூனிக்காக இருக்கும் நண்பர்களே. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எக்கனாமிக் கிளாஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பாடே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் கத்தார் ஏர்வேஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் நல்லாயிருக்கும், ப்ரீமியம் எக்கனாமி நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் கிளாஸ் சூப்பராக இருக்கும், கியூ சீட்டு, ஃபஸ்ட் கிளாஸும் பக்காவாக இருக்கும். நான் கத்தார் ஏர்வேஸில் போனேன், நான் கத்தார் ஏர்வேஸில் போனது கிடையாது. ஆனால் நிறைய நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய பேர் நம்ம நண்பர்கள் சில பேர் ஆஃபீஸ் வேலையாக அங்கே போகிறப்போ, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகிறப்போ லே-ஓவரில் கத்தாரில் லே-ஓவர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க எல்லாம் சொல்கிறப்போ நான் கேட்டிருக்கேன், அந்த கத்தார் ஏவியோஸ் வந்து ஒரு கரன்சியாக அந்த ஏர்போர்ட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் பொருள் வாங்குறதுக்கு, சாப்பாடு வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு கரன்சி அந்த ஏர்போர்ட்டில் பயன்படுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான கரன்சி வந்து கத்தார் ஏவியோஸ். ஸோ அதனால தான் ஒரு டாப் 5 ஏர்லைன்ஸ் எடுத்தால் அதில் இந்த ஏர்லைன் 5வது இடமோ 4வது இடத்தையோ பிடிக்கும், இல்லை டாப் 10 எடுத்தாலும் பிடிக்கும். இந்த டாப் 10ல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஏர்லைனும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஏர்லைன் வந்து இப்போது ஒரு வளர்ச்சி கொடுக்குது. அது யாருன்னா ஏர் இந்தியா. லாயல்ட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் ஒரு கிரெடிட் கார்டு வரப்போகுது. நம்ம இந்தியாவிலே வச்சு ஒரே ஃபுல் காஸ்ட் ஏர்லைன், ஒரு டிக்கெட் புக் பண்ணால் சாப்பாடு, பேக்கேஜஸ் எல்லாமே கொடுக்குற ஒரு ஃபுல் காஸ்ட் ஏர்லைன், பிஸ்னஸ் கிளாஸ், ஒரிஜினல் பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுற ஏர்லைன் A380. இதெல்லாம் வந்து ஒரு லாங் ஹால் ஃப்ளைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 13 மணி நேரம் 14 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பறக்கிற ஃப்ளைட்ஸு. பெங்களூர்லேருந்து SFO, சான் ஃப்ரான்சிஸ்கோ, JFK, டெல்லியிலேருந்து அனுப்புறது, இந்த மாதிரி லாங் ஹால் ஃப்ளைட்ஸ் USK இருக்குது. 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஃபுல் ஹால் லாங் ஹால் ஃப்ளைட்ஸ் வந்து ஏர் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி ஏர் இந்தியாவோட லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ், ரிவார்ட் சிஸ்டம்ஸ், இப்போது வேர்ல்டு கிளாஸ் ஏர்லைனுக்கு இணையாக அவங்களும் அவங்களோட லாயல்ட்டி சிஸ்டமை மாற்றிட்டு வராங்க. ஸோ அதுக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும். நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ஊர் ஏர்லைன், ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? ஸோ நம்ம ஜென்யூனாக அந்த ஏர்லைனுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம், அவங்க நல்லபடியாக வரட்டும்னு நம்புவோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரேவ்யார்ட் ஆஃப் ஏர்லைன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஏரோப்ளேன் நிறுவனத்தின் சுடுகாடு வந்து இந்தியா அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வரி ஒரு முக்கியமான காரணம். ஃபியூவலுக்கு வந்து 50% டேக்ஸு, ஏர்போர்ட் டேக்ஸு, ஏர்வே டேக்ஸு, டாக்ஸிங் டேக்ஸுன்னு சொல்லி ஏகப்பட்ட வரிகள் போட்டு அதை உறிஞ்சு ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுல இந்தியன் அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜெட் ஏர்வேஸ்லேருந்து, ஏர் டெக்கான்லேருந்து, கோ ஏரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிங்ஃபிஷர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏர்லைன்ஸ் வந்து திவாலானதுக்கு, ஷஹாரா ஏர்லைன்ஸு, ஸோ டைகர் ஏர்லைன்ஸ், ஒரு பல ஏர்லைன்ஸ் வந்து திவாலானதுக்கு இந்தியன் அரசாங்கத்தோட ஒரு தவறுதலான பாலிசியும் காரணம்.
அதில் தலை தப்பிச்சது ஒரே ஆள் மட்டும்தான், இண்டிகோ ஏர்லைன்ஸு. ஏன் ஏர் இந்தியா வந்து தப்பிச்ச ஒரே காரணம், அது கவர்மெண்ட் பேக்கிங்கில் 2022 வரைக்கும் இருந்தனால யாருமே பெருசாக அந்த ஏர்லைனை வந்து திவாலாக்க முடியாது. ஏன்னா அரசாங்கனால எப்படியும் பணத்தை உள்ளே போட்டு தான் அவங்க அரசாங்கத்தை நஷ்டத்துலேயும் நடத்தினாங்க ஃப்ளைட்டை. இப்போவுமே பார்த்திங்கன்னா 14,000 கோடியோ 13,000 கோடியோ நஷ்டமாயிருக்கு. ஆனால் டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ்ங்கிற ஒரு கம்பெனி அவங்களுக்கு வருஷத்துக்கு 43,000 கோடி ரூபா லாபம் கொடுக்குது. அதில் 35,000 கோடி ரூபா டிவிடெண்டாகவே வெளியெடுத்து அவங்க மற்ற பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஃபைன். நம்ம டாபிக் விட்டு வெளியே போவோம்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த கார்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு கார்டு வந்து விசா இன்ஃபைனைட் இண்டஸ்இண்ட் பேங்க் ஏவியோஸ் கிரெடிட் கார்டு. அது என்ன விசா இன்ஃபைனைட்னா, விசாவில் வந்து விசா கிளாசிக், விசா சிக்னேச்சர், விசா பிளாட்டினம், விசா கோல்டு, அப்புறம் விசா இன்ஃபைனைட். விசா இன்ஃபைனைட் தான் வந்து டாப் மோஸ்ட் ப்ரீமியம் கார்டு. டாப் டியர் கார்ட்ஸ்க்கு வந்து விசா இன்ஃபைனைட் தான் கொடுப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஆக்சிஸ் மேக்னஸ் பர்கண்டி, அப்புறம் வந்து ஐடிஎஃப்சியோட அஷ்வா கார்டு, அதுக்கப்புறம் HDFCயோட இன்ஃபீனியா, அண்டு எனி ப்ரீமியம் கார்டு, சூப்பர் ப்ரீமியம் கார்ட்ஸ், பேங்க் ஆஃப் பரோடாவோட எட்ரானா, இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபைனைட் கார்டு தான் கிடைக்கும். ஸோ அந்த வருஷத்தில் இது ஒரு இன்ஃபைனைட் கார்டு, இது ஒரு ப்ரீமியமான கார்டு தான் நண்பர்களே. இந்த கார்டை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கார்டு வந்து 2 வேரியன்ட் இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்குது, கத்தார் ஏர்வேஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சூஸ் பண்ணுறதை விட கத்தார் ஏர்வேஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா உங்களுக்கு கத்தார் ஏர்வேஸ் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து இருக்குது, கொச்சியிலேருந்து இருக்குது, பெங்களூர்லேருந்து இருக்குது, அண்டு சென்னையிலேருந்து இருக்குது. சென்னையில் இருந்து நீங்கள் ஏன் இந்த ஏர்லைன் நான் சொன்னேன், இந்த கார்டு நான் ஏன் சொன்னேன்னா, கத்தார் ஏர்வேஸில் நீங்கள் பாயிண்ட்டு சேர்க்க அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஹாங்காங் போயிட்டு வரலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்கா போயிட்டு வரலாம். இந்த கார்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா, இந்த கார்டோட ஃபீஸ் இப்போயே சொல்லிடுறேன், 10,000 ப்ளஸ் GST 12,000 இந்த கார்டு ஃபீஸு. 12,000 இந்த கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000 ஏவியோஸ் கிடைக்கும். 20,000 ஏவியோஸ் இருந்தால் ஒரு ஆள் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துடலாம். 12,000 ஏவியோஸ் போதும். போகிறதுக்கு 6,000 ஏவியோஸ், வர்றதுக்கு 6,000 ஏவியோஸ். ஸோ டோட்டலாக 12,000 ஏவியோஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மிச்சம் 8,000 ஏவியோஸ் இருக்கும். நீங்கள் இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணி இன்னொரு 4,000 ஏவியோஸ் சேர்த்திங்கன்னா கூட இன்னொருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடலாம். அட்லீஸ்ட் இல்லை 20,000 ஏவியோஸ்லேயே நீங்கள் ஒரு ஆள் போயிட்டு வந்து இன்னொரு ஆளுக்கு அப் டிக்கெட்டோ டவுன் டிக்கெட்டோ போட்டு இன்னொரு டிக்கெட் வந்து நீங்கள் காசு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ரீலங்காக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இல்லை ஒரே ஆள்னால் 13,000 ஏவியோஸ் இருந்தால் சென்னையிலேருந்து ஹாங்காங் கேத்தே பசிபிக் ஏர்லைனில் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சென்னை பெங்களூரில் வச்சு உங்களுக்கு ரூட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி சென்னை டு மலேசியன் ஏர்லைன்ஸில் 11,000 ஏவியோஸ் இருந்தால் போயிட்டு வந்துடலாம். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது நண்பர்களே. ஸோ அதுக்காக சொன்னேன் இந்த கார்டை நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இண்டஸ்இண்ட் ஏவியோஸ் கார்டு யூஸ் பண்ண வாங்கினீங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் வாங்குங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு 200 ரூபாய்க்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கார்டில் உங்களுக்கு என்னென்ன தெரியுமா கிடைக்கும், கத்தார் ஏர்வேஸோட ஏர்லைனோட லாயல்ட்டி ப்ரோக்ராம் கிடைக்கும். முன்னாடி வந்து உங்களுக்கு கத்தார் கோல்டு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. நான் இப்போ இந்த கத்தார் கோல்டு ஸ்டேட்டஸ் கொடுக்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பிகாஸ் நானே இந்த கார்டை இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஒரு 2 to 3 days பேக் தான் எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் பேங்க்கில் ரொம்ப நாள் அக்கௌண்ட்டு, நான் என்னோடய சேலரி அக்கௌண்ட் அதில் வச்சுருக்கனால, முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ IDBI பேங்க்குக்கு மாற்றிட்டேன். அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. எனக்கு அது ஒரு ஆசையை நான் ஃபஸ்ட்டு அது சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நான் 2020 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் FD போட்டு வச்சனால எனக்கு அந்த பேங்க்கில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குனால HDFC பேங்க் மாதிரி எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. HDFCயை விட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்கனால எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் என்ன கொடுத்தாங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி எனக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அது ஃபீஸ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரினா லைஃப் டைம் ஃப்ரீலாம் கிடையாது, ஃபீஸ் இருக்குது. ஜாயினிங் ஃபீ வந்து 10,000, ஆனுவல் ஃபீ வந்து 5,000. ஸோ ஒவ்வொரு 5,000 ஒவ்வொரு வருஷமும் நான் ரெனிவல் பண்ண எனக்கு 5,000 ஏவியோஸ் கிடைக்கும். அண்ட் இந்த கார்டு இருக்குல்ல, ஏன் ஏவியோஸ், இந்த கார்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்டட் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன், அதாவது நீங்கள் இந்த கார்டு வாங்குறப்போ உங்களை கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ரீஜன் வேணும்னு கேட்பாங்க. யூரோப் ரீஜன் வேணுமா, நார்த் அமெரிக்கன் சவுத் அமெரிக்கன் ரீஜன் வேணுமா, ஈஸ்ட் ரீஜன் வேணுமா, அப்புறம் வந்து மிடில் ஈஸ்ட்டும் சவுத் ஏஷியா வேணுமா, இல்லை நியூசிலாண்டு ஃபார் ஈஸ்ட் வேணுமான்னு கேட்பாங்க. ஃபார் ஈஸ்ட்னால் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, சைனா, ஜப்பான், மலேசியா, தாய்வான், கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், இந்த மாதிரி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு. அதுக்கு தாண்டி முன்னாடி வந்திங்கன்னா சவுத் ஏஷியானா பாகிஸ்தான், பர்மா, பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், அதுக்கப்புறம் ஈஸ்ட்டில் வந்து துபாய், யூஏஇயில் ஒன்று தான் உங்களுக்கு ரசல் கைமா, தோஹா, கத்தாரு, ஓமன், இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரிஸ்லாம் இன்க்ளூடு. நான் என்ன பண்ணிட்டேன், மறந்த வாக்கில் ஓமன், இந்த மிடில் ஈஸ்ட்டும் இதுவும் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் எப்பவுமே சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான் ட்ராவல் பண்ணேன் டூர். ஏன்னா நம்ம இப்போ தான் வெளிநாடே போக ஆரம்பிச்சிருக்கோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியா முடிச்சு அதுக்கப்புறம் யூரோப்பு, மிடில் ஈஸ்ட்லாம் போய்க்கலான்னு பார்த்தேன். இதனால் நான் மறந்த வாக்கில் சூஸ் பண்ணிட்டேன். அது சூஸ் பண்ணால் தப்பில்லை. எவ்ரி 1 year ஒன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக அதை மாற்றிக்கலாம். ஸோ
ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் நீங்கள் கார்டு வாங்குறப்ப சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் 6 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நண்பர்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கார்டு வச்சு நீங்கள் அந்த ரீஜியன் சூஸ் பண்ணிங்கன்னா, வெளிநாட்டில் போய் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மற்ற இடத்துல ஸ்வைப் பண்ணால் 3.5% ஜிஎஸ்டி. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண அந்த ரீஜியனில் இந்த கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா 1.5% தான் forex சார்ஜஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு forex சார்ஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு 200 ரூபாய்க்கு 6 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக ஒவ்வொரு 200 ரூபாய்க்கு 2.5%னா 3 ரூபா டேக்ஸ் எடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஏவிஎஸோட மதிப்பே 1 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் நீங்கள் ரீடிங் பண்ணுறது பொறுத்து இருக்குது. ஸோ 1 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் இப்போ இருக்க ஃப்ளைட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 ரூபா கிடைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்கு 2 ரூபா கிடச்சி 6க்கு 12 ரூபா ஆச்சு. ஸோ 3 ரூபா போக 12 ரூபாயில் 9 ரூபா நமக்கு லாபம் தான் நண்பர்களே. அண்டு ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர்டு ஆன்லைன் நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தோம் இல்லையா, அது நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3 பாயிண்ட்டு. ஸ்பெண்ட்ஸ் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் அதர் டெஸ்டினேஷன் நம்ம ஊருக்குள்ளே நீங்கள் சாப்பாடு கடை, ஹோட்டல் கடை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 200 ரூபாய்க்கு 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்ட் ஆன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கத்தார் ஏர்வேஸ் வெப்சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அண்ட் முக்கியமாக இது நண்பர்களே, யூட்டிலிட்டிஸு, கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸு, எஜுகேஷன், இன்சூரன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் எந்த கார்டில் ரிவார்ட் தர மாட்டான். ஆனால் இதில் ஒவ்வொரு 200 ரூபாய்க்கு 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் அண்ட் ஆல் அதர் ஸ்பெண்ட்ஸ் மற்ற ஸ்பெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு 200 ரூபாய்க்கு 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நண்பர்களே. ஏவிஎஸ் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணது 10 நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். குறிப்பாக ஃபியூலுக்கு இந்த கார்டில் ஏவிஎஸ் கிடைக்காது. ஸோ அது மட்டும் ஞாபகம். ஏவிஎஸ் வந்து ஃபியூலுக்கு மட்டும் கிடைக்காது, மற்றபடி எல்லாத்துக்கும் இந்த கார்டில் ஏவிஎஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் வழக்கம் போல் இது வந்து நீங்கள் ஏர்லைன் வெப்சைட்டில் ரெடீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட் நான் சொன்ன மாதிரி 20,000 ஏவிஎஸ் கிடைக்கும். அண்ட் ரெனிவல் ஃபீயாக உங்களுக்கு 5,000 ஏவிஎஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெஸ்டினேஷன் இதான் அந்த டெஸ்டினேஷன் நண்பர்களே. இதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் வேணும்னு. அண்ட் மைல் ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,000 ஏவிஎஸ் மைல் ஸ்டோன் பெனிஃபிட்டாக கிடைக்கும். 8 லட்சம் இன்னொரு 8 லட்சம் செலவு பண்ணிங்கன்னா இன்னொரு 18,000 ஏவிஎஸ் கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 16 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 36,000 ஏவிஎஸும் ஒவ்வொரு 200 ரூபாய்க்கு ஏவிஎஸும் நீங்கள் ஆனுவல் ஃபீஸோ ரெனுவல் ஃபீஸோ கட்டிங்கன்னா அதுக்குண்டான ஏவிஎஸும் கிடைக்கும். ஸோ இது தெரிஞ்சு ஆப்வியஸாக ஒரு 50,000லேருந்து 60,000 ஏவிஎஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு 50,000 ஏவிஎஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆள் இங்கே ஹாங்காங் போயிட்டு வர்றதுக்கு 26,000 ஏவிஎஸ் வேணும். ஸோ ஒரு கப்புலாக ஹாங்காங் ஃப்ரீயாக வர்றதுக்கு 52,000 ஏவிஎஸ் இருந்தால் போதும். ஸோ இந்த கார்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் 16 லட்ச ரூபா ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹாங்காங் போயிட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் 16 லட்ச ரூபா நான் சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா 14 லட்சங்கிறது நீங்கள் இந்த பேஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வெளிநாடு ஸ்வைப் பண்ணாமல் இந்த ஒவ்வொரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு 3 பாயிண்ட் இருந்தால் அந்த கணக்கில் சொல்கிறேன். சப்போஸ் இல்லை நீங்கள் சில டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணிங்க, சில ஆப்டிமைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எங்கேயோ கொண்டு போய் விட்டு நண்பர்களே. அண்ட் ரெனிவல் பெனிஃபிட்ஸ் ஒவ்வொரு 5,000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா 5,000 ஏவிஎஸ் கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. குறிப்பாக ட்ராவல் பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு மீட் அண்ட் கிரீட் சர்வீஸ் இருக்குது நண்பர்களே. அதாவது செலக்டட் டெர்மினல்ஸில் நீங்கள் ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட் ஏற போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஜன் கூட்டமாக இருக்கும். பிஸ்னஸ் கிளாஸ்க்கு மட்டும்தான் தனி லைன் இருக்கும். மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் லைனில் கூட்டத்தில் உள்ளே போகணும். ஆனால் இதில் அப்படி இல்லை. அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட்டாக வந்து பிக்கப் பண்ணி பக்கி சர்வீஸ், அதாவது சின்ன பேட்டரி காரில் பிக்கப் பண்ணி உங்களை விஐபி செக்இன் பண்ணிவிட்டு உங்களை லாஞ்சில் ட்ராப் பண்ணிவிட்டு லாஞ்சிலேருந்து உங்களை கேட்டில் வரைக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கு உங்களை பக்காவாக பார்த்துப்பாங்க. உங்கள் பேகேஜ் மாதிரி நான் உங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் எதையும் சுமக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் செக்இன் ப்ராசஸ் மாதிரி கூட ஸ்மூத்தாக முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது தருவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 தடவை தருவாங்க நண்பர்களே. அதே மறந்துடாதீங்க, 2 டைம்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கு 2 லான்ச் ஆக்சஸ் இருக்குது டொமஸ்டிக்காக. ஒவ்வொரு குவார்ட்டருக்கு 2 இன்டர்நேஷ்னல் லான்ச் ஆக்சஸ் இருக்குது. அதுக்கு ப்ரியாரிட்டி பாஸ் வேணால் நீங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு மெயில் போட்டு நீங்கள் ப்ரியாரிட்டி பாஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் கான்சியர் சர்வீசஸ் இருக்குது. கான்சியர் சர்வீஸ்னால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவையானதை நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்டு டீமுக்கு கால் பண்ணோ மெயில் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. அதான் கான்சியர்ஜ் சர்வீசஸ். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் சர்சார்ஜ் ஆன் ஃபியூல் அக்ராஸ் இந்தியா, என்ஜாய் 1%. அதான் சொன்னல 1% ஃபியூல் சர்சார்ஜ் வே ஆஃப். இதுக்கு நமக்கு இதுவே கிடைக்காது. என்ன கிடைக்காது, ஃபியூலுக்கு ரிவார்ட் பண்ணிட்டே கிடைக்காது. ஃபியூலுக்கு நீங்கள் வாங்காதீங்க. ஃபியூல் போடவே போடாதீங்க இந்த கார்டில். ஸோ இந்த கார்டு நீங்கள் டேப் அண்ட் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். இந்த கார்டோட ஃபீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 10,000 + ஜிஎஸ்டி. இந்த கார்டுக்கு வந்து ஆனுவல் ஃபீ வே ஆஃப் கிடையாது. ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வாங்காதீங்க. அதுக்கு பதில் இந்த ஏர்வேஸ் வாங்குங்க. எந்த ஏர்வேஸ்னால் கத்தார் ஏர்வேஸ். இதில் 2 வேரியன்ட் வருது. விசா வருது, மாஸ்டர் கார்டு வருது. விசா இன்ஃபினைட்டே வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்பர் 1 யூசேஜாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஏர்ன் பண்ணுறது ஈஸி, இதை பேர்ன் பண்ணுறது ஈஸி. நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, எங்கே வாங்குறீங்கிறத முக்கியம். ஸோ இந்த கார்டை பற்றி அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.